நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான சம்பவங்கள் பார்க்கலாமா? நேத்து விஜயபாஸ்கர் சார் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணாரு இல்லையா? அந்த ஈவென்ட் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கு. இதுவரைக்கும் வேற ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு இவ்வளவு மக்கள் வந்து சேர்ந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றாங்க. கிட்டத்தட்ட 30,000க்கும் மேல தொண்டர்கள் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. வந்த மக்கள் எல்லாருக்குமே காலை உணவு மதிய உணவு கொடுத்திருக்காங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா இவ்வளோ பஸ்ல வரீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 350 பஸ் 600 கார்ல வந்திருக்காங்க தொண்டர்கள் எல்லாமே. இந்த ஃபுல் ஈவென்ட்டையும் விஜயபாஸ்கர் சார் வந்து எடுத்து பண்ணியிருக்காரு. இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, அவ்வளோ மக்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா நேத்து நம்ம ஒரு நெகட்டிவ் நியூஸ் கூட வந்து பார்க்கல, ஒரு கான்ட்ரவர்சியான நியூஸ் கூட நம்ம பார்க்கல. அவ்வளோ சேஃபா அந்த ஈவெண்ட் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு விஜயபாஸ்கர் சாருக்கு வந்து பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் செகண்ட் ஜூலை 10 அன்னைக்கு விஜய் அண்ணா கரூர் போறாரு இல்லையா? கரூர் விபத்துல உயிரிழந்த 41 குடும்பத்துக்கும் வந்து அரசு வேலை வந்து கொடுக்க போறாங்க. அந்த ஒரு அரசு வேலைக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி பண்ணதா வந்து இவ்வளோ நாள் டைம் எடுத்திருக்கு. அதுல அவங்க குறிப்பா மென்ஷன் பண்ணியிருந்தது, அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வேலை கொடுக்க போறோம். அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, எத்தனை டிகிரி படிச்சிருக்காங்க, அவங்க படிச்சதுக்கு எந்த துறையில வேலை கொடுத்தா கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிறது எல்லாமே யோசிச்சு தான் கொடுக்க போறாங்க. அடுத்ததா டிஎம்கேவோட எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் அண்ணாவை அவதூறா பேசினதுக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்த லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாரு இல்லையா ஏவா வேலு, அவர் வந்து இன்னைக்கு விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சான். அதனால வந்து விசாரணைக்கு வர முடியாது. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இன்னும் 10 நாள் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். அவரு தன்னோட உடல்நிலை எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் விசாரணைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. உஷாராயிட்டாருன்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் எங்க இருக்காரு, எங்க தலைமறைவா இருக்காருன்னே தெரியல. அவரை வேற வந்து ஒரு பக்கம் இன்னும் தீவிரமாக போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. அடுத்ததா மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. கோவில்ல வந்து சட்டவிரோதமாக லஞ்சம் வாங்குறாங்களா, இல்ல கோயில் திருப்பணிக்காக, இல்ல கோயில்ல வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து காசு வாங்கியிருக்காங்க லஞ்சமா அப்படின்னா, நீங்க ஆதாரத்துடன் அவரோட பர்சனல் மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னா அந்த காசை உங்களுக்கு திருப்பி வாங்கி தரப்படும்னு சொல்லியிருக்காரு. அந்த மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். அப்படி யாராவது ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா உடனே ஒரு மெயிலை தட்டி விடுங்க. அடுத்ததா இந்த ஊராட்சி நகராட்சி ஆபீஸ்ல எல்லாம் வந்து மக்கள் கிட்ட லஞ்சம் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக இன்னைக்கு 40 இடங்கள்ல அதிரடியாக ரைடு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட் நிதிநிலையை வந்து தயார் பண்ண சொல்லியிருக்காரு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு காசு வருது, எவ்வளவு செலவாகுது, இப்போ கஜானால எவ்வளவு காசு இருக்கு, இப்ப இருக்கிற இந்த ஒரு காசை வச்சு புதிய ஸ்கீம் ஏதாவது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா, மக்களோட அடிப்படை வசதிகளான ரோடு குடிநீர் இந்த மாதிரி வசதிகளுக்கு ஏதாவது ஃபண்டு தேவைப்படுதா, ஏதாவதுக்கு நம்ம அலோகேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு காலையில நடந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஒரு நல்ல செய்தி, நேத்தே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜனநாயகன் படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஜூலை 23rd or 24th இல்லனா ஜூலை 31 இந்த ஒரு 3 டேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. 60 வீக்ல வந்து சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு